வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் குரூப்போட பே வந்து எப்படி ஆயிருக்கு, இது வந்து போஸ்ட் 2016க்கும் ப்ரீ 2016க்கு வந்து எவ்வளோ பே வந்து வித்தியாசம் இருக்குது. டேபிள் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓஆர்ஓபி 2லுமே இருந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஓஆர்ஓபி 3லுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள் படி அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கை வந்து எடுத்திருக்கோம். 24 வருஷம் அவ்வளோதாரு. ஸோ அதே கேல்குலேஷன் மெத்தடில் நீங்கள் உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ்க்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஓஆர்பி 2ல் இன்றைக்கி டேட்டில் வரைக்கும் நீங்கள் என்ன பென்ஷன் வாங்குறீங்களோ அதோட கேல்குலேஷன் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே போல் 53% வந்து டிஏ வந்து கிடைக்கும்போது 3% வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னாக்கா 4 மாதத்தோட ஜூலைலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 4 மாதத்தோட அரியர் வரனாக்கா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான கேல்குலேஷனும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓஆர்ஓபி 3 டேபிளில் உங்களோட ரேங்க்கு லென்த் ஆஃப் சர்வீஸ் குரூப் வைஸ் வந்து எப்படி டேபிளில் வந்து உங்களோட பேசிக் பே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து A to Z பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா நம்ம எங்கே வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து எங்கே சொல்கிறோமோ அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களால் வந்து தவறான பேசிக் பே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தவறான கேல்குலேஷன் வந்து பண்ணிடுங்க. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸ் குரூப்போட ஓஆர்ஓபி 3 டேபிள் படி நம்ம வந்து இது எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2016க்கு அப்புறம் வந்த எக்ஸ் குரூப் பென்ஷனரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் பே வந்து 6200 வந்து கிடைக்குது. ஸோ யாருக்கெல்லாம் 6200 குரூப் பே கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. ஸோ அது வந்து டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 7லேயே அவங்களுக்கு வந்து எக்ஸ் குரூப் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார் சென்டரில் வந்து இவங்க பென்ஷன் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பிபிஓலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட குரூப் பே வந்து 6200 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து டேபிளில் போயிட்டு எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷன் மெத்தட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 8 இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் குரூப் பே வந்து 6200 கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். இது ஸ்பார்ஸ் யூசஸ் ஒன்லி. ஸ்பார்ஸ் வந்து யாருக்கெல்லாம் 6200 வந்து பிபிஓ மென்ஷன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கும். ஆனால் இதில் குறிப்பாக ஸ்பார்ஸ் பிபிஓவில் 6200 யாருக்கு மென்ஷன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுக்கு இது 1/1/2016க்கு அப்புறம் ரிட்டையர் ஆன எக்ஸ் குரூப் பென்ஷனருக்கு மட்டும். ஸோ இது வந்து ஆர்மி ரேங்கில் இருக்கிற அந்த ஈக்குவன்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நேவி ஏர்ஃபோர்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். இப்போ வந்து நம்ம 24 வருஷம் ஹவுல்தார் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 24 வருஷம் ஹவுல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஹைலைட் பண்ணுறோம். 24 வருஷம் ஹவுல்தாருக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைங் சர்வீஸில் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் QSன்னு இருக்கு பாருங்க. இது வந்து உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ். நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும் QSன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரேங்க் சிப்பாய், ஆனரி நாய்க்கு, TS நாய்க்கு, ஹவுல்தார், ஆனரி ஹவுல்தார் அண்ட் ஈக்குவலண்ட்டு, ஹவுல்தார் அண்ட் ஈக்குவலண்ட்டு, ஆனரி சுபதார் அண்ட் ஈக்குவலண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிட்டே போவோம். ஸோ நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. யாரெல்லாம் MACP நாய்க்கு MACP ஹவுல்தார், MACP நாய்க் சுபதார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க MACP நாய்க்காக இருக்கிறவங்க நாய்க் அண்ட் ஈக்குவலண்ட்லேயும், MACP ஹவுல்தார் இருக்கிறவங்க ஹவுல்தார் அண்ட் ஈக்குவலண்ட்லேயும், MACP நாய்க் சுபதார் இருக்கிறவங்க நாய்க் சுபதார் அண்ட் ஈக்குவலண்ட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ மெயினாக இதில் வந்து உங்களோட ரேங்க் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ் குவாலிஃபைங் சர்வீஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட குரூப். ஸோ எந்த குரூப்பில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து எக்ஸ் குரூப்பு. அது வந்து டேபிள் நம்பர் 8ல் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 7ல் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து குவாலிஃபைங் சர்வீஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ் எக்ஸ் குரூப்பும் கொடுத்துருக்காங்க, ஒய் குரூப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய் குரூப் தான் இருப்பீங்க. ஸோ எக்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாகவே உங்களோட பிபிஓவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த குரூப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ரேங்க்கை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ் பார்த்துட்டு ரேங்க்குக்கு நேராக இருக்கிற நேராக இருக்கிற அந்த அமௌண்ட் என்னவோ அதுதான் உங்களோட தொகையாக இருக்கும். இப்போ உதாரணமாக எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து 24 வருஷம் ஹவுல்தார். ஸோ இங்கே வந்து 24 எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது ஹவுல்தார் ஈக்குவலண்ட்டு எங்கே வருதோ, ஸோ ஒய் குரூப்னாக்கா இங்கே வரும், எக்ஸ் குரூப்னாக்கா இந்த 27,935 வரும், ஒய் குரூப்னாக்கா 24,763 வரும். ஸோ இதுதான் உங்களோட, இப்படி தான் நீங்கள் வந்து டேபிள் பார்க்கணும். மேக்ஸில் வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு லைன் டேபிள் பிடிச்சாச்சுனாக்கா அந்த டேபிளுக்கு நேராக இருக்கிற
அந்த எல் ஷேப் தான் உங்களோட கேல்குலேஷன், பேசிக் பேவோட கேல்குலேஷனு. ஸோ இதேபடி தான் நீங்கள் எந்த டேபிளில் போனாலுமே, ஃபேமிலி பென்ஷன் டேபிள் போனாலும் சரி, இல்லை சர்வீஸ் பென்ஷன் டேபிள் போனாலும் சரி, இல்லை டிஎஸ்சியோட டேபிள் போனாலும் சரி, ஸோ நீங்கள் எந்த டேபிளில் போனாலுமே இதே மெத்தடில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபைங் சர்வீஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ரேங்க் இருக்கும். அதுக்கு குவாலிஃபைங் சர்வீஸ்க்கும் அந்த ரேங்க்குக்கு நேராக என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து ORP 3ல் வந்து ரிவைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டேபிளில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எந்த டேபிளில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியல அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யார் எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் கமிஷன் ஆஃபீஸர் அண்ட் உமன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸர் ரேங்கில் வந்துடும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சர்வீஸ் பென்ஷனராக இருக்கிறவங்க அப்படின்றவங்க டேபிள் நம்பர் 7ல் ஜேசிஓ ஓவர்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டினரி கமிஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வீஸ் பென்ஷன் இருக்க ஜேசிஓ ஓவர்ஸுக்கு, ஆர்டினரி கமிஷன்ஸுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் வந்து 8ஆம் நம்பர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிஓ ஓவர்ஸ் எக்ஸ் குரூப். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டேபிள் பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ் குரூப் பென்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜேசிஓ ஓவர்ஸ் டிஎஸ்சி வந்து செகண்ட் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டேபிள் நம்பர் 9ல் வந்து பார்க்கணும். ஜேசிஓ ஓவர்ஸ் டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் டேபிள் நம்பர் 10ல் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டேபிள் நம்பர் 17ல் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த 1 2 3 4 5 6 டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் ஆஃபீஸர் லெவலில் வருது. ஸோ அந்த ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓவர்ஸ் ரேங்க் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுனால இங்கே நீங்கள் லாஸ்ட் 4 காலத்தில் வந்து என்ன டேபிள் கொடுத்துருக்காங்களோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7லேருந்து 10வது டேபிள் வரைக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17லேருந்து 20 டேபிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27லேருந்து 30 வரைக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 37லேருந்து 40 வரைக்கும். ஸோ ஸ்பெஷல் டிஃபெண்டட் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்க, செகண்ட் லைஃப் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜேசிஓ ஓவர்ஸ் ரேங்கில் இருக்காங்க கமிஷன் ஆஃபீஸர்னாக்கா 47லேருந்து 50 வரைக்கும். ஸோ லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் ஜேசிஓ ஓவர்ஸ் ரேங்கில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா 57லேருந்து 60 வரைக்கும். லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் டு சைல்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 67லேருந்து 70. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளும் நீங்கள் எங்கெல்லாம் ஜேசிஓ ரேங்க் அண்ட் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிள் நேராக வந்து நீங்கள் பார்த்துங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் டிபெண்டட் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே ஜேசிஓ ஓவர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஆர்டினரி கமிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நேராக நம்மளுக்கு டேபிள் நம்பர் 47 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் நம்பர் 47ல் போய்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் டேபிள் நம்பர் 47. இங்கே ஒரு டேபிளுக்கும் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிள் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட நீங்கள் எந்த கேட்டகரியில் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெட்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஃபேமிலிக்கு பென்ஷன் வந்து டிபெண்டடுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லைஃப் ஆஃப் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலுமே நீங்கள் சேம் உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரேங்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஏசிபி நாய்க்கா இருக்கிறவங்க நாய்க்கு ஈக்குவலண்ட்டில் பார்க்கணும். எம்ஏசிபி அவுல்தாராக இருக்கிறவங்க அவுல்தார் ஈக்குவலண்ட்டில் பார்க்கணும். எம்ஏசிபி நாய் சுபுதாராக இருக்கிறவங்க நாய் சுபுதார் ஈக்குவலண்ட்டில் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் எம்ஏசிபி வந்து வாங்கியிருக்காங்களோ அந்த ரேங்க்குக்கான எது ஈக்குவலண்ட்டு அதுலேயே வந்து பார்க்கணும். மற்றபடி ஆனரி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஆனரி நாய்க்குக்கும் ஆனரி அவுல்தார் கொடுத்துருக்காங்க, ஆனரி நாய் சுபுதார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆனரி ரேங்க்கை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. எம்ஏசிபிக்கு வந்து உங்களுக்கு தனியாக காலம் கிடைக்காது. அது வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் ரேங்க்கோட காலத்திலே தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 17 வருஷம் சிப்பாய்க்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே சிப்பாய் ரேங்க்கு ஒய் குரூப்பு. ஸோ இதுக்கு நேராக வந்து 17 வருஷம் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் 17 வருஷம் இங்கே 12,278 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஒரு ரேங்க்குக்கும் இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ் என்ன, உங்களோட குரூப் என்ன, உங்களோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது தான் நான் வந்து உங்களுக்கு சரியான தொகையை வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து நான் இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணால் எனக்கு வந்து இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து இத்தனை வருஷம் பண்ணியாச்சு, இந்த குரூப்பில் இந்த ரேங்க்கில் பண்ணன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பினா தான் நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து சரியாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்களே கூட டேபிளில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் வந்து எப்படி டேபிளில் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேல்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் அவுல்தார் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 24 வருஷம் அவுல்தார் வந்து ORP 2ல் வந்து இவரோட பேசிக் வந்து 27,285 ரூபாய் வந்து இருந்திருக்கு.
ஸோ இப்போ ORP 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28,950 ரூபாய் வந்து இருக்கு அதிகமாகுது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,665 ரூபா வந்து அதிகமாகுது. ஸோ இந்த 1,665 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 4 மாதம் வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா, அதாவது ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம கணக்கெடுத்திருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் நம்மளுக்கு வந்து 1ஆம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகும்போது 4 மாதத்தோட அரியர் வந்து சேருது அப்படின்னாக்கா, இந்த 4 மாதம் இன்ட்டு 1,665 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா 6,660 ரூபா வந்து ஆகுது. டோட்டலாக இவங்களோட பேசிக் பென்ஷனோட அரியர். ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதோட அரியர். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ORP 2ல் வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு அதிகமான அரியர் வந்து அப்போ கிடைச்சாச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து சரியான முறையில் வந்து ORP 1ல் ரிவைஸ்ட் ஆகாதவங்களுக்கு ORP 2ல் வந்து ஆயாச்சு. இப்போ ORP 2ல் வந்து யாருக்கெல்லாம் ரிவைஸ்டு ஆகலையோ அவங்களுக்கு தான் அரியர் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 2019 மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி மாதத்தில் வந்து யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வந்து அவங்க பென்ஷன் வந்து கம்மியாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த 5 வருஷத்தோட கூட்டுத்தொகை வந்து இப்போ ஒன்றா சேரும்போது அவங்களுக்கு அரியர் வந்து அதிகமாகும். நீங்கள் ஆல்ரெடி ORP 2லேயே வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு சரியான பென்ஷன் வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைமில் வந்து அரியர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உடனே கொடுக்குறாங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதாவது 2019 கொடுக்க வேண்டியது 2023 தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து 2024 கொடுக்க வேண்டியது 24லேயே கொடுக்கறதுனால உங்களுக்கு அரியர் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இது வந்து மாதம் பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த 4 மாதம் அரியர் வந்து 6,660 ரூபா கிடைக்குது. ஸோ 3% DA படி 50லேருந்து 53% வந்து DA அதிகமாகுது அப்படின்னாக்கா ORP 3யோட பேசிக் படி, அதாவது 28,950 ரூபா நம்ம வந்து எடுத்தாச்சுனாக்கா இந்த 53% DA நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா 15,344 ரூபா வந்து அவங்களுக்கு 53% DA ஆகுது இந்த 28,950 ரூபாவோட பேசிக் பென்ஷன் படி. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 44,294 ரூபா வந்து அவங்களுக்கு பென்ஷனை வந்து கிடைக்கணும் 1 ஜூலை 2024லேருந்து. ஸோ அது வந்து கிடைக்காதனால இப்போ வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த 27,285 ரூபா பேசிக் பேவும் 13,643 ரூபா, அதாவது 50% DA கணக்குப்படி அவங்களுக்கு 13,643 ரூபா தான் கிடைக்குது DA. இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 40,928 ரூபா இன்றைக்கி டேட்டில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 44,294 இருக்கும் 40,928க்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,366 ரூபா உங்களுக்கு 53% DA சேருது. அதே போல் ORP 3 படி உங்களுக்கு பேசிக் கிடைக்குது அப்படின்னாக்கா உங்களோட பர் மந்த் வந்து பென்ஷனில் வந்து 3,366 ரூபா வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் எக்ஸ் குரூப்பில் 6,200 ரூபாய்க்கு மேலே வந்து எக்ஸ் குரூப் பே வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து சரியானு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி சரியாச்சுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம போடுற கேல்குலேஷன் வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கும்போதோ இல்லை உங்களோட ஃபீட்பேக்கோ வரும்போது தான் நம்ம வந்து சரியான வழியில் வந்து போகிறோமா இல்லை தவறான வழியில் வந்து போகிறோமான்னு சொல்லிட்டு என்னன்னானே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர்லாம் இந்த ORP 3ல் வந்து அதிகப்படியான பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது ஏன்னு கேட்டாச்சுனாக்கா பென்ஷன் ரிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வருஷம் கொடுக்கணுமோ அந்த வருஷமே வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு பேசிக் பென்ஷனு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் தான் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து அதாவது அரியர் வந்து ஏன் கம்மியாக கிடைக்குனாக்கா எந்த வருஷம் கொடுக்கணுமோ அந்த வருஷமே கொடுக்கறதுனால தான் அரியர் வந்து கம்மியாக கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ORP 2ல் வந்து லேட்டாக கொடுத்தாங்க. 2019 கொடுக்க வேண்டியது 2023 கொடுத்ததுனால அங்கே வந்து அரியர் தொகை வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தாச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷம் உங்களோட பென்ஷன் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அந்த 4 வருஷத்தோட கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைச்சாச்சு. இப்போது என்றைக்கு கிடைக்கணுமோ அங்கேருந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு அரியர் தொகை வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் ஒய் குரூப் பற்றி நம்ம டேபிள் நம்பர் 7ல் வந்து எப்படி பார்க்கணும், ஃபேமிலி பென்ஷனோட டேபிள் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.